மார்னிங் அன்சீனில் வந்துட்டு அன்ஷிதா வந்து பவித்ராக்கும் ஒரு அந்த பெர்ஃப்யூம் சண்டை நடந்துச்சு இல்லையா, நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அது முடிஞ்சுட்டு அன்ஷிதா என்ன பண்ணுறாங்க, நேராக போய் ஸ்டோர் ரூமில், அதாவது ஸ்டோர் ரூம் இல்லை, கிச்சனில் அந்த திங்ஸ் எல்லாம் க்ராசரிஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளுக்கு போய் உட்காந்துக்கிறாங்க, ஒளிஞ்சு உட்காந்துக்கிறாங்க. எல்லாரும் இவங்களை எங்கே காணும்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நாட்டி தான் நம்ம அன்ஷிதா, அதெல்லாம் பண்ண பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அவங்க உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ரியா வந்துட்டு தர்ஷிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவள் உள்ளே போய் ஒளிஞ்சிருக்கா, அவளை தான் காணும்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ரியா அதை பார்த்துருப்பாங்க. ஸோ ரியா மட்டும் சைலண்டாக தர்ஷிகா கிட்ட சொல்கிறாங்க. எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜெஃப்ரி வந்துட்டு கரெக்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி பிடிச்சி வெளியே கூப்பிட்றாரு. நீ இங்கே தான் இருக்குன்னு எனக்கு எப்போவோ தெரியும், சரி நீ வருவேன்னு பார்த்தேன், அதான் நானே வந்து பிடிக்கிறேங்க, பாரு ட்ரெஸ் எல்லாம் எப்படி அழுகாக்கி வச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல பிரதர் சிஸ்டர் பாண்டிங் இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அன்ஷிதாவோட அண்ணனுக்கு இன்றைக்கி பர்த்டே போல் இருக்குது. ஸோ அவங்க போயிட்டு எனக்கு எங்கள் இக்காவுக்கு இன்றைக்கி பர்த்டே, அண்ணனை வந்து இக்கான்னு சொல்லுவாங்க போல் இருக்குது. ஸோ எங்கள் இக்காவுக்கு இன்றைக்கி பர்த்டே, அதனால் நான் என்னோடய இக்காவுக்கு விஷ் பண்ணணும், பேர் வந்து அன்சில் அப்படின்னு சொல்கிறாங்க, அன்சில் குலாமி அப்படின்னு ஏதோ பேர் சொல்கிறாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு அங்கே போய் பேசுகிறாங்க. அன்சில் குலாமி ஹாப்பி பர்த்டேன்னு ஜெஃப்ரியும் விஷ் பண்ணுறாரு. பண்ணும்போது பயங்கரமாக அழுதுடுறாங்க அன்ஷிதா. சொல்லிவிட்டு நான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக இன்றைக்கி தான் கோதுமை தோசையும் சாம்பாரும் சாப்பிட்ருக்கேன், வீட்டில் இருந்தால் பிரியாணி எல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பேன், அதனால தான் நான் வந்து இப்படி அழறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்க அண்ணன்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல, அம்மாவை பார்த்துக்கோ, பூனைக்குட்டியெல்லாம் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு அவ்வளோ க்யூட்டாக சொல்கிறாங்க. ஜெஃப்ரியும் கூட சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் தங்கச்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, சூப்பராக உங்களுக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறா, பண்ணிவிட்டு கப்போடு வெளியில் வருவா அப்படின்னு சொல்கிறாரு. கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு பொறாமை இல்லாமல் கண்டஸ்டண்ட்டாக ரெண்டு பேரோட பாண்டிங்குமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபீல் குட் மொமெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய கிடைக்கிறது எனக்கு அன்ஷிதா கிட்ட தான் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.